வணக்கம் நண்பர்களே. ஒரு நேர்மையான கேள்வி. நீங்க எடுத்த கடன் உங்க வாழ்க்கைய முன்னேற்றிச்சா அல்ல மெதுவா அழுத்திச்சா? பல பேரோட வாழ்க்கை ஒரே ஒரு தவறான முடிவால கடன் சுழலில் சிக்கிப் போயிருக்கு. இன்று இனி ஒருபோதும் கடன் வாங்காதே என்பதற்கு பின்னால இருக்கிற உண்மையை பார்ப்போம். பார்ட் 1. கடன் ஏன் ஆபத்து? கடன் ஆரம்பிக்கும்போது என்ன ஃபீல் தெரியுமா? இது டெம்பரவரி தான், நாளைக்கு செட்டில் பண்ணிடலாம், எல்லாரும் தான் எடுக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன? கடன் தூக்கத்தை கெடுக்கும், மன அமைதியை கெடுக்கும், உறவுகளையே பாதிக்கும். கடன் பணத்தை மட்டும் வாங்காது, நிம்மதியையும் எடுத்துக்கிட்டு போகும். பார்ட் 2. கடன் சுழல் எப்படி ஆரம்பிக்குது? பெரிய கடன் எடுப்பதால மட்டும் பிரச்சனை வராது. சின்ன சின்ன காரணங்கள் தான் ஆரம்பம். இஎம்ஐ ஈஸின்னு நினைச்சு வாங்குறது, கிரெடிட் கார்டு ஸ்வைப், அன்னெசரி லைஃப் ஸ்டைல். முதல் மாதம் மேனேஜபிள், 3ஆம் மாதம் பிரஷர், 6ஆம் மாதம் பேனிக். இதுதான் டெட் ட்ராப். கடன் மெதுவா வரும், ஆனா வலியா பிடிக்கும். பார்ட் 3. மக்கள் செய்வது 3 பெரிய தவறுகள். தவறு 1. வருமானத்தை விட வாழ்க்கை பெரியது. பலர் சம்பாதிப்பதற்கு முன்பே செலவு பிளான் பண்ணிடுவாங்க. ரூல்: வருமானம் அதிகம், லைஃப் ஸ்டைல் அதிகம், அதுக்கு முன்னாடி இல்ல. தவறு 2. அவசர நிதி இல்லாமை. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு ஜாப் லாஸ், உடனே என்ன ஆகுது? கடன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதவன் கடனுக்கு அருகில் இருப்பவன். தவறு 3. நாளைக்கு பார்த்துக்கலாம் மனநிலை. இது மிகவும் டேஞ்சரஸ் மைண்ட் செட். இன்ட்ரெஸ்ட் காத்திருக்காது, பேங்க் காத்திருக்காது, டியூ டேட் காத்திருக்காது, ஆனா நாம தான் காத்திருக்கிறோம். பார்ட் 4. இனி கடன் வாங்காமல் வாழ 4 நடைமுறை விதிகள். இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். விதி 1. செலவுக்கு முன்னால் சேமிப்பு. சேலரி வந்த உடன் முதலில் சேவ், பிறகு ஸ்பெண்ட். கோல்டன் ரூல்: மிச்சம் இருந்தா சேமிக்காத, சேமிச்ச பிறகு செலவு செய். விதி 2. எமர்ஜென்சி ஃபண்ட் கட்டாயம். குறைந்தது 3 முதல் 6 மாத செலவு பேங்க்ல ரெடியா இருக்கணும். இது இருந்தா 90% கடன் சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணலாம். விதி 3. தேவையும் ஆசையும் பிரித்து பாரு. வாங்கறதுக்கு முன்னாடி கேளு, இது தேவைதானா இல்ல ஆசையா? இந்த ஒரு கேள்வி உங்க ஃபியூச்சரை காப்பாத்தும். விதி 4. நோ சொல்ல கற்றுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் பிரஷர், ஃபேமிலி பிரஷர், சோஷியல் மீடியா பிரஷர், இதெல்லாம் காரணமா கடன் வாங்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங் நோ 1000 ரூபாய் சேவ் பண்ணும். பார்ட் 5. நல்ல கடன் வெர்சஸ் கெட்ட கடன். ஒரு முக்கியமான உண்மை: எல்லா கடனும் விஷம் இல்ல, ஆனா தவறான கடன் மெதுவான விஷம். புத்தர் கூறும் ஒரு அடிப்படை ஞானம்: அறிவில்லாமல் எடுக்கப்படும் முடிவு துன்பத்தின் விதை. இத கடனுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. நல்ல கடன் எப்போது? இந்த 3 கண்டிஷன் மீட் ஆச்சுனா மட்டும் கன்சிடர் பண்ணலாம். அது உங்க இன்கம ஃபியூச்சர்ல உயர்த்தணும், அது அசெட்டை உருவாக்கணும், அதை கிளியர் பண்ண கிளியர் பிளான் இருக்கணும். உதாரணம்: ஸ்கில் கோர்ஸ் இன்கம் இன்க்ரீஸ், ஸ்மால் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடக்டிவ் அசெட். ஆனா கெட்ட கடன் எப்படி தெரியும்? இந்த கொஸ்டின்ஸ் கேளுங்க. இது வாங்கலேனா லைஃப் ஸ்டாப் ஆகுமா? இது இன்கம் ஜெனரேட் பண்ணுமா? இது ஷோ ஆஃப்காக தானா? 3க்கும் இல்லைன்னு ஆன்சர்னா அது டேஞ்சர் ஜோன். நம்ம ஃபியூச்சரை வளர்க்காத கடன் நம்ம பிரசன்ட்டை அழிக்கும். பார்ட் 6. கடன் மனநிலையை எப்படி ரீசெட் செய்வது? பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் மணி ப்ராப்ளம கணித பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில் அது மைண்ட் செட் ப்ராப்ளம். பழைய மனநிலை: ஆஃபர் இருக்கு, வாங்கலாமே, இஎம்ஐ தான் சொல்யூஷன், எல்லாரும் தான் வாங்குறாங்க. இந்த மைண்ட் செட் தான் ட்ராப். புதிய பணக்கார மைண்ட் செட்: பணம் காப்பாற்ற மக்கள் எப்படி யோசிப்பாங்க? அவர்கள் கேட்பது: இது என் ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகுமா? கேஷ் இல்லைனா வெயிட் பண்ணலாமே, இது இல்லாம நான் சர்வைவ் பண்ண முடியாதா? இந்த 3 கேள்வி லைஃப் சேஞ்ச் பண்ணும். ரிச் பீப்புள் அதிகம் சம்பாதிப்பதால அல்ல, அவர்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சதால ரிச். பார்ட் 7. டெட் வார்னிங் சைன்ஸ். கடன் வருவதற்கு முன்னாடியே சில சிக்னல்ஸ் வரும். அதை கவனிச்சா டேஞ்சர் அவாய்ட் பண்ணலாம். சிக்னல் 1. மினிமம் டியூ ஹேபிட். நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டாம மினிமம் மட்டும் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சைலண்டா வளருது. சிக்னல் 2. சேலரி வேனிஷ் சிண்ட்ரோம். சேலரி வந்த 5 நாள்ல அக்கவுண்ட் எம்டி. இது மிகவும் சீரியஸ் வார்னிங். சிக்னல் 3. சேவிங்ஸ் ஈக்குவல்ஸ் 0. இதுவும் சேவ் பண்ண முடியலனா அது இன்கம் ப்ராப்ளம் இல்ல, அது ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் ப்ராப்ளம். அலர்ட் சிக்னல் 4. கிரெடிட் கார்டு மேக்ஸ். கார்டு லிமிட் க்ளோஸ் டு மேக்ஸ்னா
ஆல்ரெடி ரெட் ஜோன். அலர்ட் சிக்னல் 5 மந்த்லி டென்ஷன். ஒவ்வொரு மாதமும் டியூ டேட் ஸ்ட்ரெஸ் வந்தா உங்க சிஸ்டம் ஓவர்லோட். ஸ்ட்ரெஸ் வந்த பிறகு ரியாக்ட் பண்ணாத, சிக்னல் வந்தப்பவே கரெக்ட் பண்ணு. பார்ட் 8 30 டே டெட் ரீசெட் சேலஞ்ச். இது சிம்பிள் சேலஞ்ச் இல்ல, லைஃப் ரீசெட் சேலஞ்ச். அடுத்த 30 நாட்கள் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்க. வீக் 1 அவேர்னஸ். டெய்லி எக்ஸ்பென்ஸ் எழுதுங்கள். அன்னெசரி ஸ்பெண்ட் மார்க் பண்ணுங்கள். ஆன்லைன் பிரவுசிங் ரெடியூஸ் பண்ணுங்கள். கோல் ரியாலிட்டி தெரிஞ்சிக்க. வீக் 2 கண்ட்ரோல். இம்பல்ஸ் பையிங் ஸ்டாப். ஃபுட் டெலிவரி லிமிட். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் செக். கோல் லீக்கேஜ் க்ளோஸ் பண்ண. வீக் 3 பில்ட். ஸ்மால் எமர்ஜென்சி ஃபண்ட் ஸ்டார்ட். வீக்லி சேவிங்ஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர். கேஷ் என்வெலப் மெத்தட் ட்ரை. கோல் சேஃப்டி நெட் பில்ட். வீக் 4 ஸ்ட்ரென்தன். 1 டெட் எக்ஸ்ட்ரா பேமெண்ட். 1 unnecessary item sell. Next month budget ready. Goal momentum create. 30 நாள் கன்சிஸ்டன்சி 300 நாள் நிம்மதி தரும். பார்ட் 9 அல்டிமேட் லைஃப் மெசேஜ். ஒரு கடைசி உண்மை. கடன் இல்லாத வாழ்க்கை லக்ஸரி இல்ல, ஃப்ரீடம். நீங்க நினைச்சு பாருங்க, இரவு டென்ஷன் இல்லாம தூங்குறது, ஃபோன் ரிங் ஆனா பயம் இல்லாதது, salary வந்தா ஃபுல் உங்க கண்ட்ரோல். இதுதான் ரியல் ரிச் லைஃப். பணம் சம்பாதிப்பது திறமை, பணத்தை காப்பாற்றுவது ஞானம், கடன் இல்லாமல் வாழ்வது உண்மையான சுதந்திரம். பார்ட் 10 குடும்பத்தின் மீது கடன் தாக்கம். கடன் பாதிப்பது ஒருத்தர மட்டும் இல்ல, முழு குடும்பத்தையும். பல வீடுகள்ல நடக்கிற சைலண்ட் ட்ரூத். அப்பா டென்ஷன், அம்மா ஒரி, கிட்ஸ் பிரஷர் ஃபீல் பண்றாங்க. கடன் அதிகமான வீட்ல சின்ன விஷயத்துக்கும் சண்டை, மன அமைதி குறைவு, ஃபியூச்சர் பிளானிங் ஸ்டாப். கடன் பாக்கி மட்டும் இல்ல, குடும்ப நிம்மதியையும் வாங்கும். எமோஷனல் லைன். நீ எடுக்கிற கடன் உன் குடும்பம் சுமக்க வேண்டிய சுமையாகாதே. சோஷியல் மீடியா ட்ராப். இப்போ ஒரு புதிய பிரச்சனை. சோஷியல் மீடியா லைஃப் ஸ்டைல் பிரஷர். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ரீல்ஸ். நாம் தினமும் என்ன பார்க்கிறோம்? புதிய ஃபோன், லக்ஸரி ட்ரிப், எக்ஸ்பென்சிவ் லைஃப். மெதுவா மனசு சொல்லும், நாமும் வாங்கணும், நாமும் போகணும். இதுதான் இன்விசிபிள் ட்ராப். பிறர் ஹைலைட் பார்த்து உங்க வாழ்க்கை லோன் எடுக்காத. நீ பார்க்கிறது அவர்களின் பெஸ்ட் மொமெண்ட், நீ சுமக்கிறது உன் ஃபுல் இஎம்ஐ. கடனிலிருந்து வெளியே வர 5 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். ஏற்கனவே கடனில் இருக்கிறவர்களுக்கு இது ஃபயர். ஸ்டெப் 1 ஃபுல் டெட் லிஸ்ட் எழுதுங்கள். முதல்ல எவ்வளவு கடன், யாருக்கு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு. கிளாரிட்டி ஈக்குவல்ஸ் பவர். ஸ்டெப் 2 ஸ்னோபால் மெத்தட். சின்ன கடன் முதல்ல க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்? மோட்டிவேஷன் வரும், கான்ஃபிடன்ஸ் வரும், மொமெண்டம் பில்ட் ஆகும். ஸ்டெப் 3 எக்ஸ்ட்ரா இன்கம் ஃபோக்கஸ். கடன் கிளியர் பண்ண ஃபாஸ்டஸ்ட் வே, இன்கம் இன்க்ரீஸ். ஐடியாஸ், பார்ட் டைம் ஸ்கில், ஃப்ரீலான்ஸ், வீக்கெண்ட் ஒர்க். டெட் கிளியர் பண்ண எக்ஸ்பென்ஸ் கட் மட்டும் போதாது, இன்கம் கூட உயரணும். ஸ்டெப் 4 லைஃப் ஸ்டைல் ஃப்ரீஸ். டெட் கிளியர் ஆகும் வரை நோ பிக் பர்ச்சேசஸ், நோ லக்ஸரி, நோ அப்கிரேட். டெம்பரவரி சாக்ரிஃபைஸ் ஈக்குவல்ஸ் பெர்மனன்ட் பீஸ். ஸ்டெப் 5 ஆட்டோ பேமெண்ட் டிசிப்ளின். லேட் ஃபீ அவாய்ட் பண்ண ஆட்டோ டெபிட், ரிமைண்டர்ஸ், கேலண்டர் பிளாக். கன்சிஸ்டன்சி தான் கீ. ஃபியூச்சர் வெல்த் ப்ளூ பிரிண்ட். இனி கடன் இல்லாமல் மட்டும் இல்ல, வெல்த் பில்ட் பண்ணணும். சிம்பிள் ஃபார்முலா. இன்கம் ஈக்குவல்ஸ் சேவ் ஈக்குவல்ஸ் இன்வெஸ்ட் ஈக்குவல்ஸ் க்ரோ ஈக்குவல்ஸ் ஃப்ரீடம். 3 கோல்டன் வெல்த் ஹேபிட்ஸ். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், லிவ் பிலோ மீன்ஸ், இன்வெஸ்ட் ரெகுலர்லி. நினைவில் வை, கடன் வாங்குறது ஈஸி, ஆனா திருப்பி கொடுக்கிற வாழ்க்கை ஹெவி. இன்று நீ எடுக்கிற ஒரு வைஸ் டிசிஷன் நாளைய உன் குடும்பத்தை காப்பாற்றும். சாதாரணமா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அமைதியா தூங்குற வாழ்க்கை முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவிச்சுனா லைக் பண்ணுங்க, கடனில் சிக்கியிருக்கும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படியான உண்மை வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.